ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் மாதத்துல ஆணி மாத பலன் பார்க்க போறோம். ஏன் நம்ம தமிழ் மாதம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆங்கில மாதம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கும் நம்ம வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம், தமிழ் மாதத்துக்குமே வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம். இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா, இந்த 12 ராசிக்குமே பொதுவான பலன் சொல்றோம். எந்த ராசிக்குமே ஒரு குறிப்பிட்டு இல்லாம 12 ராசிகளுக்குமே ஒரு பொதுவான பலன். அப்ப கரெக்டான துல்லியமான பலன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் முழுமையா தேவை. இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களும் இந்த நடக்கக்கூடிய கோச்சார காலங்களும் இதுதான் உங்களுடைய சரியான ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு நல்ல வழியை காமிக்கிறதுக்கான ஒரு வழி. இதை பொறுத்தவரை பொது பலன் மட்டுமே. இந்த ஆணி மாசம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் மாதத்துல என்னென்ன ஒரு பலன், அதாவது சுப முகூர்த்த தினங்கள் ஒரு சில விஷயங்கள் வருது இல்ல. இந்த சுப முகூர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி, 23, 26, 28ஆம் தேதி இந்த 4 முகூர்த்தங்கள் ஓரளவுக்கு வளர்பிறை முகூர்த்தமாகவே வரும். 16, 6, 24 ஞாயிற்றுக்கிழமை, 7, 7, 24 ஞாயிற்றுக்கிழமை, 10, 7, 24 புதன்கிழமை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12, 7, 4, 12, 7, 24 இது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. இந்த 4 முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பான முகூர்த்தங்கள். இதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப முகூர்த்தம்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதுல ராகு காலம், யமகண்டம், மற்ற கெட்ட நேரங்கள் என்னவா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி கிளியரான ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சுப முகூர்த்த தினங்கள். எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே அது ரொம்ப உகந்த ஒரு நேரம். அது இந்த குரோதி வருடம் ஆணி மாதம், அதாவது 1ஆம் தேதி 15/6/2024 சனிக்கிழமை ஆணி மாதம் பிறக்குது. இதுவே பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்கணத்துல ராசி கும்ப ராசி, கன்னி ராசியில பிறக்குது. லக்கணத்திலேயே சூரியன், சுக்கிரன், புதன், மாந்தி எல்லாமே இருக்கு. இந்த உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா சந்திரன், கேது ரெண்டுமே இருக்கு. சனி பகவான் கும்ப வீட்டில் இருக்காரு, ராகு மீன வீட்டில் இருக்காரு, செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த வீடான மேச வீட்டில் இருக்காரு, குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டில் இருக்காரு. இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு மாதத்துக்குமே, தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்குமே 15 நாள் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த ஆணி மாதம் இந்த 12 கிரகங்களுடைய அமைப்புல மாதத்துல வரக்கூடிய பலன் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த 12 ராசிக்குமே விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அப்படின்னு சொன்னாலே மகர ராசியை பொறுத்தவரை இது வரைக்கும் ஒரு ராசி பலனை தேடி பிடிச்சு அவங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷமா படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கெட்ட பேரு கெட்ட செயல்கள் இறங்கி ஒரு தரம் என்பது தாழ்த்தப்பட்டு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இழந்து ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் இன்னைக்கு தட்டு தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் தொடங்கும் பொழுது அவரவருடைய நிலைக்கு தகுந்தாற்போல், வயதுக்கு தகுந்தாற்போல் அவங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த விரையச்சனி ஓடும் பொழுது சனியினுடைய தாக்கம் என்பது 50% இருந்துச்சு. ஜென்மச்சனி அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா 100% இருந்துச்சு. இன்னைக்கு பாத சனி அப்படிங்கிறது ஓடும் பொழுது 25% சனியினுடைய தாக்கம் உண்டு. 25% ஓடிக்கிட்டு இருக்கையில உங்களுடைய சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்து அதிபதி குரு பகவான், உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியானார். 4ஆம் இடமான மேச வீட்டில இருந்து 5ஆம் இடமான ரிஷப வீட்டுக்கு பயிற்சி ஆகி
ரிஷப வீட்டுல இருந்து உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்ங்கிறது கன்னிராசி, 11ஆம் இடமான லாபஸ்தானம் என்பது விருச்சக ராசி. உங்களுடைய ராசியை, மகர ராசியை அவர் 9ஆம் பார்வையா, சிறப்பு பார்வையா பார்க்கிறார். அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. இது வரைக்கும் ஒரு வயிறுக்கு பத்தாத சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் வயிறு நிறைய சாப்பிட்டா என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இனிமேல் உங்களுக்கு. நான் சொல்றது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பொதுவான பலன் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பொது பலனாகப்பட்டது ஒரு ராசிக்கு 50% பொருந்தலாம், 25% பொருந்தலாம், 75% பொருந்தலாம். அவரவருடைய நிலையை பொறுத்து. எல்லாரும் கஷ்ட சூழ்நிலையையும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. அவரவருடைய நிலைக்கு தகுந்தாற் போல் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும். பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு நஷ்டங்கள் ஏற்பட்டுத்தான் வந்திருப்பான். அவனுக்கு 10ஓட 11ங்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா வேணா தெரியாம வேணா இருக்கலாம். ஆனால் அந்தந்த இருக்கக்கூடிய வழிகள் இருந்ததே ஆகும். அது இல்லாமலாம் இருக்காது. அப்போ இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா விதி ஜாதகத்தினுடைய அமைப்பை முதல்ல பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய கர்ம வினையில முன் ஜென்ம கர்மா என்ன அப்படிங்கிறத உணருங்க. உணர்ந்து உங்களுடைய ராசிக்கு நமக்கு நடக்கிறது நல்ல விஷயமா அப்படிங்கிறத உணர்றோம் அப்படின்னா அதுல எந்த விதமான குறைபாடு வராது. நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் நல்லதா நடந்தாலும் கெட்டதா நடந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை படும் பொழுது அது சுபமா மாற வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடிச்சு சொல்லலாம். இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி உறவுகள், வெளியூர் வெளிப்பயணங்கள் செல்ல வேண்டியது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு, இதெல்லாம் கண்டிப்பா நடந்தே தீரும் மகர ராசியை பொறுத்தவரை. இப்ப இந்த மகர ராசிக்கு அவர் சரராசி. குபீர்னு ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படவே படாது. படிப்படியா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போடுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். ஆனா முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டாகும். ஆனா அந்த மகர ராசிக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, அப்பா என் வாழ்க்கையில ஒரு நல்லது நிதம் பிறக்குமா அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜாதகம் கொடுத்ததுல அதிகப்படியான ஜாதகம் மகர ராசினியர்கள் நிறைய நமக்கு. அவங்க ஒவ்வொன்றும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு அப்படியே பதிவாகுது. என் வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காதா? ஒருத்தர் உள்ள வரையிலேயே அவர் கமெண்ட் பண்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில முன்னேற்றமே வராதா அப்படிங்கிறப்ப அவருடைய வழிகள் எவ்வளவு வழிகள் இருந்திருக்கும். ஒரு முன்னேற்றமே இருக்காதா அப்படின்னு ஒரு பரிதாபப்படும் பொழுது அவருடைய முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னா அவருடைய வழிகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஒரு குடும்பம் ஓட்டுறது எப்படி இருக்கும், ஒரு குடும்பத்தை வழி நடத்துறது எப்படி இருக்கும், ஒரு பணங்காசு மற்ற வழிகள் எதுவுமே இல்லை அப்படின்னா எவ்வளவு வழிகள் இருக்கும். ஆளோட ஆளா நம்மளும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகும்ல. யாருக்கா இருந்தாலும் முன்னேற்றம் ஏற்படணும், சொந்த வீடு வேணும், வண்டி வேணும், பிள்ளைகளை படிக்கணும். இதெல்லாம் படிக்க வைக்க முடியாம, வண்டி வாகனம் வாங்க முடியாம, கூலி வேலை பார்த்துட்டு பத்தாத கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாற்றம் தான் ஏற்படும். பெரிய கோடிக்கணக்கில் போட்டு பண்ணக்கூடிய முதலாளிக்கு கோடிக்கணக்கில் வருமானம் வரும். அப்போ அவரவருடைய தகுதின்னு சொல்றது நம்ம அதைத்தான் சொல்றோமோ தவிர உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தாலும் குருவினுடைய பார்வை படும் பொழுது ஓரளவுக்கு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வரும். இந்த விதி ஜாதகத்துல கிரகத்தினுடைய அமைப்புல ஒரு கிரகம் வக்ரமாகாம, நீசமாகாம, திதிசூனி அடையாம இந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் அந்த கிரகத்தினுடைய அனுக்கிரகம் அப்படியே கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லயோ அந்த இதுலயோ பாத்தீங்க அப்படின்னா அவர் என்னதான் பண்ணாலும் அந்த முன்னேற்றம் இருக்காது. அவரவருடைய தசாபுத்தி காலங்கள், நடக்கக்கூடிய கோச்சார காலங்கள், விதியினுடைய அமைப்பு எல்லாத்தையும் வச்சுதான் ஒரு ஜாதகத்தினுடைய பலனே நம்ம சொல்ல முடியும். அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அது நீ செஞ்ச கர்ம வினை தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதை நம்ம நிறைய ஜாதகங்கள் பூரண ஜாதகம்னு சொல்றோம், இன்னும் ஒரு சரியில்லாத ஜாதகமும் இருக்கு. அதை நம்ம எப்படி சொல்றது, அதாவது சனியினுடைய தாக்கம் என்பது பாத்தீங்க அப்படின்னா மங்கு சனி, பொங்கு சனி, நீசம் பெற்ற சனி, இல்லை மரண சனி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம்.
30 வயசுக்கு உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் ஒரு வாட்டி வந்துடும். 60 வயசுக்குள்ள 2வது சுத்து வந்துடும். 90 வயசுக்குள்ள 3வது சுத்து வந்துடும். அப்ப இந்த சனியாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதே செய்ய மாட்டாரா அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது கொடுக்கும்போது பிடிச்சிட்டு கொடுப்பாரு, விலகையில கெடுத்துட்டு விலகுவாரு, இல்ல கெடுத்துட்டு பிடிப்பாரு, விலகையில கொடுத்துட்டு விலகுவார். இதுல ஏதேனும் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. சனி பகவான் ஒருபோதும் பாவத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர் ஏதோ ஒரு வகையில நல்லதை செஞ்சுட்டு தான் விலகுவார். அப்படி ஒரு வழி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த 7.5 சனியினுடைய தாக்கத்துல 7.5 ஆண்டு காலம் என்னென்னத்தை நம்ம இழந்தோமோ இழந்து ஒரு நல்வழிக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் படிப்படியா முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கும். சரி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம். இதுல உத்திராட நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் உங்களுக்காக 6ஆம் இடத்துல போய் இருக்காரு. 6ல இருந்து சுக்கிரன் அஸ்தமனம், புதன் அஸ்தமனம், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடம், 11ஆம் இடம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டு. அப்பாவினுடைய வழியில் வரக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பண வரவு செலவுகள், பங்கு, அண்ணன் தம்பி அப்பா உறவுகளுக்குள்ள பிரிச்சுக்கக்கூடிய பங்கு, பாகப்பிரிவினைகள் எல்லாமே சுமூகமா அடிதடி இல்லாம சண்டை சச்சரவு இல்லாம அப்படி மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரங்கள் 4 பாதங்கள் கொண்ட நட்சத்திரம். 4 பாதங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசியிலே இருக்கிறதுனால அவருடைய செயல்பாடு முழுமையா இருக்கும். முழு மூச்சா இறங்கி ஒரு செயல்பாடை செய்யக்கூடிய நபர்கள், வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 7.5 சனியினுடைய தாக்கத்துல உள்ளூர்ல இருக்கிறேன் அப்படிங்கிறத விட வெளியூர் போறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக சிறந்த ஒரு விஷயம். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசிக்கு. அடுத்து வந்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய முழுமையான அனுக்கிரகம் பெற்றவர்கள். செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம். ஆனா உங்களுக்காக பாக்கியஸ்தானத்துல இன்னைக்கு குரு பகவான் இருக்காரு. கண்டிப்பாக நீங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே திருச்செந்தூர், குருவினுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர் தான். செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம். அப்ப இந்த செவ்வாய் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே திருச்செந்தூர் முருகன் பெருமானுடைய வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சூட்சமமான பரிகாரம். இதை கடைபிடிங்க. உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உருவாகும், வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். இதுவே இருந்தாலும் இந்த மகர ராசி அப்படிங்கிறது சர ராசி அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சரம் என்பது படிப்படியான முன்னேற்றங்கள் தானே தவிர, அதாவது ஸ்டாண்டர்டான முன்னேற்றம் அந்த மாதிரி இல்லாமல் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும். பயப்பட வேண்டாம். உங்களுக்கு 2 இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. இது வந்து ஒரு பாத சனி ஓடுது, 25% சனியினுடைய தாக்கம் இருக்குது. தாக்கம் இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்பது அந்த 25%ஐயும் சுபமாக மாற்றி நல்லதாக மாற்றுறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.